மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போது மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் மோடியோட நடவடிக்கை முழுவதுமாக இருக்குது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் பரபரப்பாக ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வழக்கு தொடுத்திருக்காரு. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய மனுவில் நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடத்தலை அப்படின்னும், மத்தியில் உள்ள ஆளுங்கட்சி விருப்பத்தின்படி தான் தேர்தலை நடத்துது. உதாரணத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் அறிவிப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடியே புதிய தேர்தல் ஆணையர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க. நேர்மையாக வெளிப்படையான தேர்தல் ஜனநாயகத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் அப்படிங்கிற பயத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினர் நம் நாட்டை இந்து தேசமாக மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசும்போது முஸ்லீம்கள் நாட்டோட ஊடுருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளை பெற்றுக்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்துக்களோட வளம் எல்லாமே முஸ்லீம்கள்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது மாதிரி குஜராத் மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் பேசியிருக்காரு. இது குறித்து ஏராளமான புகார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் மோடி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எப்போவுமே ரொம்பவே அசால்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் மட்டும்தான் அனுப்புகிறாங்க, வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல அப்படின்னு ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்காரு. இதனால் மோடியோட இந்த பேச்சுக்கு எதிராக நான் கடந்த 1ஆம் தேதியே கொடுத்துருக்கக்கூடிய புகார் அடிப்படையில் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக பேசும் மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும், மேற்கொண்டு இது மாதிரியான பேசுகிறத தடுக்கவும், தேர்தல் நேர்மையாக நடத்தவும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதிகள் ஏடி ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி ஆகியோர் முன்பு பார்த்தீங்க அப்படின்னா, மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் சூரிய பிரகாஷ் மற்றும் விக்டர் ஆகியோர் ஆஜராகி இதை கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது பிரதமருக்கு எதிராக இந்த வழக்கை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இதையடுத்து உரிய திருத்தங்களோட புதிய மனுவை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல வகையான குற்றச்சாட்டுகள் பிரதமர் மோடி அவர்கள் மீது இப்போ குறிப்பிட்ட சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவாயிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் பாஜகவுக்கு எதிராக பல இடங்களில் குற்றச்சாட்டுகளையும் கரகோஷங்களையும் எழுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பல இடங்களில் பரப்புரையினப்போ நிறைய எதிரான செயல்கள்லையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு, பேச்சுகளையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது அவரோட வரக்கூடிய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டுட்டு இருக்காரு. ஏன்னா முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா 400 இடங்களில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜகவினர், மோடி உள்ளிட்ட பல தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கட்டங்கள் தேர்தல் முடிய அவர்களோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே கணிசமாக குறைஞ்சிட்டு வருது. அந்த வகையில் இருந்து பார்க்கும்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் தலைவர்களும் முழுவதுமாக பாஜகவை பயங்கரமாக சாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே பாஜகவுக்கு அவங்க மேலேயே தோல்வி பயம் வந்துவிட்டது அப்படின்னு தான் ஒவ்வொருவரும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக நாங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் பேசிட்டு வந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.